Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம லைன் பை லைன் சேனல்ல வந்து ஹிஸ்டரியில 14th லெசன் பார்க்க போறோம். இந்த லெசன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் நியூ சோஷியல் புக் டேர்ம் 3ல வந்து யூனிட் 2வா இருக்கு. யூனிட் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா? சோ இந்த லெசன்ல இருக்க கம்ப்ளீட் ஃபுல் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ஒரு லைன் விடாம நான் எடுத்துட்டேன். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The earliest example of Tamil Dravidan architecture tradition were the 7th century rocket shrines at எங்கன்னு கேக்குறாங்க. The earliest example of the Tamil Dravidan architectural tradition were the 7th century rocket shrines at Mahabalipuram. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. In Tamil Nadu, the evolution of temple architecture took place. In Tamil Nadu, the evolution of temple architecture took place in 5 stages. எந்தெந்த ஸ்டேஜ்ல அந்த 5 ஸ்டேஜ் என்னென்ன அதோட காலம் என்ன அப்படின்ட்டு தான் இந்த கொஸ்டின். அந்த 5 ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா the Pallava epoch, the early Chola epoch, later Chola epoch, விஜயநகர ஆர் நாயக் எப்போச், மாடர்ன் எப்போச். ஓகேங்களா? இந்த பல்லவ எப்போச்சோட காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா AD 600 to 850, ஏர்லி சோலா வந்து AD 850 to 1100, லேட்டர் சோலா வந்து AD 1100 to 1350, விஜயநகர ஆர் நாயக் எப்போச் வந்து AD 1350 to 1600, மாடர்ன் எப்போச் வந்து AD 1600, ஆஃப்டர் AD 1600. ஓகேங்களா? இதுதான் வந்து எவல்யூஷன் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் டுக் பிளேஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? இதுதான் அந்த 5 ஸ்டேஜ். நெக்ஸ்ட், what witnessed a transition from rocket to freestanding temples? எதுன்னு பாத்தீங்கன்னா பல்லவ எப்போச் தான். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. the Pallava king யாரு? The Pallava king Mahendravarman was a pioneer in rocket architecture. The Pallava king Mahendravarman was a pioneer in rocket architecture. Fifth question parunga. Which temple was the first rocket temple built by Mahendravarman? Which temple was the first rocket temple built by Mahendravarman? மண்டகப்பட்டு டெம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. All the cave temples have simple sanctum cut on the rear side of the wall with a frontage mandapa which is called as pavilion. ஓகேங்களா? frontage mandapa is called as pavilion. Next, the shore temple at Mahabalipuram, also called as 7 pagodas, ஓகேங்களா, was built by the Pallava king. யார் அந்த shore temple build பண்ணாங்க அப்படின்னா நரசிம்மவர்மன் II. the shore temple க்கு இன்னொரு பேர் என்னன்னா 7 pagodas. ஓகேங்களா? pagodas. Next, 8th question. நரசிம்மவர்மன் II, also known as யாரு? ராஜசிம்ஹா. அவர்தான் வந்து காஞ்சி கைலாசநாத டெம்பிளையுமே பில்ட் பண்ணது அவர்தான். நரசிம்மவர்மன் II ஓட இன்னொரு பேர் என்ன? ராஜசிம்ஹா. நெக்ஸ்ட், வைகுண்ட பெருமாள் டெம்பிள் அட் காஞ்சிபுரம் வாஸ் பில்ட் பை நந்திவர்மன் II. யார் பில்ட் பண்ணாங்க? வைகுண்ட பெருமாள் டெம்பிள் யார் பில்ட் பண்ணாங்க? நந்திவர்மன் II. ஓகேங்களா? 10th கொஸ்டின் பாருங்க. which place is built of cut stones rather than craved out of caves? எதுனா மகாபலிபுரம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், 11th கொஸ்டின் பாருங்க. the Tamil Dravida tradition is exemplified by rocket monuments such as பஞ்சபாண்டவா. ஓகேங்களா? 5 ரத்தாஸ் அது என்னென்னு பாத்தீங்கன்னா திரௌபதி ரதா, தர்மராஜ ரதா, பீம ரதா, அர்ஜுன ரதா அண்ட் நகுல சகாதேவ ரதா. இதுதான் 5 ரத்தாஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. 13th கொஸ்டின் பாருங்க. the outer wall of the rathas especially என்னென்னலாம் இருக்கும்னா யார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அர்ஜுனா, பீமா, தர்மராஜா இவங்க 3 பேருதுமே வந்து which are decorated with niches and motifs. ஓகேங்களா? நெக்ஸ்ட், dash has the sculpture of god, goddess, monarch and scenes from mythology. இதுல இருக்கும்னா nichesல தான் இருக்கும். Next, the Arjuna's penance carved on the face of granite boulder is a magnificent relief measuring approximately எவ்வளோ height, long and high பாத்தீங்கன்னா 100 feet long by 45 feet high. ஓகேங்களா? நெக்ஸ்ட்,
16th question பாருங்க. The early Pandyas were the contemporaries of the Pallavas. The early Pandyas was the contemporaries of the Pallavas. 17th question பாருங்க. More than 50 cave temples have been found in different parts of the Pandyan Empire. The most important of them are மலையடி குறிஞ்சி, அதுக்கப்புறமா ஆனைமலை, அதுக்கப்புறமா திருப்பரங்குன்றம் அண்ட் திருச்சிராப்பள்ளி. இதெல்லாம் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேவ் டெம்பிளா இருக்கு பாண்டியன் எம்பையர்ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட், in the Shiva temple of Pandyas, the linga is carved out of the mother rock. ஓகேங்களா. Next, 19th question. The scantum also called as drainage canal. The scantum is also called as drainage canal. ஓகேங்களா. Next, dash walls are divided into 4 niches on which the bas relief images of Shiva, Vishnu, Durga, Ganapati, Subramanya, Surya, Brahma and Saraswati are carved out. அது எங்க டிவைட் பண்ணிருக்காங்கன்னா பேக் சைடு ஆஃப் த வால்ஸ் வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 21st கொஸ்டின் பாருங்க. Dwarapalas figures on other side என்ன இருக்குன்னா scantum தான். நெக்ஸ்ட், rocket and structural temples are significant part of the Pandya architecture. 22nd question என்னது? Rocket and structural temples are significant part of the Pandya architecture. 23rd question பாருங்க. The illustrious example of rocket style is unfurnished Kalugumalai Vettuvan Koil temple. The illustrious example of rocket style another unfinished Kalugumalai Vettuvan Koil temple. Okay, which temple is monolithic at Kalugumalai is hemmed out the huge boulder on four sides na Vettuvan Koil and the temple da. Okay, it is also known as monolithic temple. Okay, which has a huge boulder on 4 sides. Next, 25th question paranga. What represents an example of Pandya's architectural style? இதெல்லாம் பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் டெம்பிள் இன் மதுரை அண்ட் நெல்லையப்பர் டெம்பிள் இன் திருநெல்வேலி. இதெல்லாம் வந்து பாண்டியாஸோட ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ல கட்டப்பட்ட கோயில்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 26th கொஸ்டின் பாருங்க. Many early Pandya images unearthed from Madurai and its surrounding areas are now in எந்த மியூசியம்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மியூசியம். அது எங்க இருக்குன்னா மதுரையில தான் இருக்கு. நெக்ஸ்ட், caves at dash and 15 kilometers from Pudukottai and at dash in Sankaran Kovil Taluk, Tirunelveli district, having outstanding early Pandya paintings. இந்த ரெண்டு இடத்துல வந்து பாண்டியா பெயிண்டிங்ஸ் இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா சிட்டன வாசல் திருமலபுரம். அந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து இது எங்க இருக்குன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லயும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு பாண்டியாஸோட பெயிண்டிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 28th கொஸ்டின் பாருங்க. Dash was a residential cave of the Jain monks. எதுன்னு பாத்தீங்கன்னா சிட்டனவாசல் தான். நெக்ஸ்ட் 29th கொஸ்டின் பாருங்க. The சிட்டனவாசல் paintings have similarity with the எந்த பெயிண்டிங்கோட சிமிலாரிட்டி இருக்கும்னா அஜந்தா பெயிண்டிங்ஸோட சிமிலாரிட்டி இருக்குமா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 30th கொஸ்டின் பாருங்க. Which place from where we get early Pandya paintings are in a damaged condition? எங்கன்னா திருமலைபுரம்ல தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட், the epoch the Cholas came into limelight in the early AD 850 under யாரோட கிங்னா விஜயலயா சோழா. ஓகேங்களா. and continue to govern the region of the 400 years. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 32nd question பாருங்க. For the earlier Chola epoch, the temple at Dadapuram near Dindivanam in Tamil Nadu is a worth mentioning. எதுனா சோலாவோட இது வந்து எந்த டெம்பிள் வந்து குறிப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லி சோலா அது தாதாபுரம்ல இருக்க ஒரு டெம்பிள் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 33rd பாருங்க. The early Chola architecture followed the style of Sembiyan Mahadevi. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 34th question பாருங்க. Temples with the increased number of Devakocha
அதுதான் என்னன்னா niche தான். It figures can be classified by belongs to the Sembian style. ஓகேங்களா. Next 35th question பாருங்க. Dash is an illustrious example of early temple that was refashioned in the days of Sembian Mahadevi. எதுன்னு பாத்தீங்கன்னா திருப்புரம்பியம். ஓகேங்களா, திருப்புரம்பியம். Next 36th question பாருங்க. The maturity attained by Chola architecture is reflected in the two magnificent temples of Tanjavur and Gangaikonda Cholapuram. ஓகேங்களா. Next 37th question பாருங்க. The magnificent Tanjavur big temple dedicated to Shiva completed around எந்த காலத்துல அது முடிச்சாங்கன்னா AD 1009, which is a fitting memorial to the material achievements of the time of Rajaraja. ஓகேங்களா. Next, which is one among the tallest man-made shikaras of the world? எதுனா தஞ்சாவூர் பிக் டெம்பிள் தான். அதோட ஃபீட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 216 feet. விமானா என்னன்னா இட்ஸ் a structure over the கர்ப்பகிரஹா. ஓகேங்களா, கர்ப்பகிரஹாக்கு மேல எவ்வளவு இருக்குன்னா 216 feet. ஓகேங்களா, அதோட மேசிவ் ஹைட் அந்த ஷிகாராவை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா தக்ஷிண மீரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, ஷிகாராக்கு இன்னொரு இட்ஸ் கால்ட் as தி தக்ஷிண மீரு. ஓகே. 39th question பாருங்க. The huge bull statue இருக்குல்ல, அந்த நந்தி இருக்குல்ல அந்த கோயில்ல, அதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 16 feet long and 13 feet ஹைட்ல இருக்கும். அது ஒரே கல்ல வந்து கட்டப்பட்ட அந்த நந்தி ஸ்டாச்சு. ஓகேங்களா, அதுதான் இது 39th question. Next 40th question பாருங்க. Who served as a Chola capital for about 250 years until the decline of the Cholas and the rise of the Pandyas? யாருன்னு பாத்தீங்கன்னா Gangaikonda Cholapuram தான். ஓகேங்களா. Next, the Brihadishwara temple of Gangaikonda Cholapuram built by Rajendra Chola. ஓகேங்களா. Next, the height of the Brihadishwara temple என்னன்னு பாத்தீங்கன்னா 55 meters. Next, the Brihadishwara temple has a temple complex as a shrines of Chandishwarar, Ganesha and Mahishashura Mardini. ஓகேங்களா. Next, which dash near Kumbakonam is a later Chola period temple rich in the architecture splendor dedicated to Iravatishwara. அது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா Shiva as Lord, Shiva as god of Lord Indra's elephant. ஓகேங்களா, அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராசுரம் நியர் கும்பகோணம்ல இருக்கு. அது வந்து லேட்டர் சோழா பீரியட்ல கட்டப்பட்ட டெம்பிள் அது, which is dedicated to இரவதீஸ்வரா. ஓகேங்களா, யார் வந்து அந்த டெம்பிளை கட்டினாங்க இரவதீஸ்வரா டெம்பிளை யார் கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜா 2 தான் வந்து கட்டினாங்க. Iravathishwara temple is also another landmark of the Chola architecture. ஓகேங்களா, Iravathishwara temple is also another landmark of Chola architecture. Next 47th question பாருங்க. The cave temple at Pillayarpetti அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா near காரைக்குடி, belongs to எத்தனாவது செஞ்சுரினா 13th century. ஓகேங்களா. Next 48th question பாருங்க. During the Vijayanagara epoch a new form of construction emerged. It is the mandapamna என்னன்னா pavilion to where the gods are carried every year. ஓகேங்களா, இந்த மண்டபம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எது attract attention for its monolithic pillars. இதெல்லாம் வந்து monolithic pillarல கட்டப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 50th question பாருங்க. The கல்யாண மண்டபம் are situated in எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம்ல வந்து அந்த வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு. அதே மாதிரி வேலூர்ல வந்து ஜலகண்டீஸ்வரர் டெம்பிள்ல இருக்கு. இது ரெண்டுமே வந்து கல்யாண மண்டபத்துக்கு நோட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் 51 பாருங்க. The main feature of the Vijayanagar and Nayak architecture are decorated mandabas, ornamental pillars, life-size images, gopuras, pakaras, music pillars, floral work. இது எல்லாமே வந்து எத்தனாவது செஞ்சுரியில வந்து இந்த ஆர்கிடெக்சர்லாம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15th to 17th செஞ்சுரியில தான் இந்த விஜயநகர் அண்ட் நாயக் ஆர்கிடெக்சர் வந்து வந்துச்சு. அதோட மெயின் ஃபீச்சர்லாம் இதெல்லாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 52nd question பாருங்க. Relief sculpture are found at the அலக்கியா நம்பி டெம்பிள். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா
திருக்குறன்குடி. ஓகேங்களா, அது எங்க இருக்குன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா, திருக்குறன்குடி. நெக்ஸ்ட் கோபாலகிருஷ்ண டெம்பிள் இந்த ரங்கநாதன் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் சைட், அது எங்க இருக்குன்னா ஸ்ரீரங்கம்ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 53rd கொஸ்டின் பாருங்க. த சதர்ன் ஃபெஸ்டிவல் மண்டபம் ஆஃப் அதிநந்த டெம்பிள் அட் எங்க இருக்குன்னா ஆழ்வார் திருநகரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 54th கொஸ்டின் பாருங்க. த போர்ச் ஆஃப் த நெல்லையப்பர் டெம்பிள் அட் திருநெல்வேலி. நெல்லையப்பர் டெம்பிள் எங்க இருக்கு? திருநெல்வேலியில. நெக்ஸ்ட் த 1000 பில்லர் மண்டபம் ஆஃப் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டெம்பிள் புது மண்டபம் அட் மதுரை. அதுக்கப்புறமா வந்து ரதி மண்டபம் அட் திருக்குறன்குடி. அதுக்கப்புறமா வந்து வனமமாலை டெம்பிள் அட் நங்குநேரி. இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மண்டபம் ஆர்கிடெக்சருக்கு எக்ஸாம்பிள். எந்த பீரியட்ல? பாண்டியா பீரியட்ல இதெல்லாம் வந்து மண்டபம் ஆர்கிடெக்சருக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஜலந்தீஸ்வரா டெம்பிள் அட் வேலூர் அண்ட் த டெம்பிள்ஸ் அட் தாடிக்கொம்பு. ஓகேங்களா, நியர் எங்க இருக்குன்னா டெம்பிள்ஸ் அட் தாடிக்கொம்பு நியர் திண்டுக்கல் அண்ட் கிருஷ்ணபுரம் நியர் திருநெல்வேலி. இதெல்லாம் வந்து இருக்கு. ஓகேங்களா, எங்க எங்க இருக்குன்னு பாருங்க. ஜலந்தீஸ்வர டெம்பிள் வந்து எங்க? வேலூர். இதெல்லாம் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. த டெம்பிள்ஸ் அட் தடை கொம்பு நியர் திண்டுக்கல். திண்டுக்கல்ல எந்த மாதிரி டெம்பிள்ஸ் இருக்கு? தடி கொம்பு. ஓகேங்களா. கிருஷ்ணபுரம்ல வந்து திருநெல்வேலி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 57th கொஸ்டின் பாருங்க. The paintings are which paintings are seen in வரதராஜ பெருமாள் டெம்பிள் at காஞ்சிபுரம். அப்புறமா கூடலழகர் டெம்பிள் at மதுரை. நெக்ஸ்ட் வந்து டெம்பிள்ஸ் ஆஃப் ஸ்ரீவல்லிபுத்தூர், திருநெல்வேலி, அழகர் கோயில், திருவண்ணாமலை அண்ட் ஸ்ரீரங்கம். எந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜயநகர் அண்ட் நாயக் பெயிண்டிங்ஸ் தான் அங்கெல்லாம் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் டேஷ் as the feudatories of Madurai Nayaks ruled Ramanathapuram and contributed to the Ramanatha Swami temple. யாருன்னு பாத்தீங்கன்னா சேதுபதிஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 59th கொஸ்டின் பாருங்க. ராமநாத சுவாமி டெம்பிள் has the longest set of corridors in the world. இந்த வேர்ல்டுலயே வந்து ராமநாத சுவாமி டெம்பிள்ல தான் வந்து லாங்கஸ்ட் செட் ஆஃப் காரிடர்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் 60th கொஸ்டின் பாருங்க. த டெம்பிள் ஹாஸ், இந்த ராமநாத சுவாமி டெம்பிள் இருக்குல்ல, அதுல வந்து 3 செட் ஆஃப் காரிடர்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவுட்டர் செட் வந்து எவ்வளவு ஹைட்னு பாத்தீங்கன்னா 7 meters. அதுக்கப்புறமா அந்த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் டைரக்ஷன்ல இருக்கு ஸ்ட்ரெச் ஆயிருக்கும்ல, அது வந்து 120 meters லாங்ல இருக்கு. ஓகேங்களா, ஹைட்ல இருக்கு. இதோட நார்த் அண்ட் சவுத்தோட காரிடர் இருக்கு தெரியுங்களா, அது வந்து 195 meters லென்த். அதுதான் இந்த 2 கொஸ்டினோட இதுவு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. த மாமல்லபுரம் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் இன்க்ளூடிங் த ஷோ டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், இது எல்லாமே வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல இடம் பெற்றுச்சு. அது எந்த வருஷத்துல ஆட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1984ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ நம்ம இதோட வந்து நம்ம வந்து 14th லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். 15th லெசனுக்கு வந்து நான் நாளைக்கு போடுறேன். அதோட வந்து நமக்கு 7th ஹிஸ்டரி வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஃபாலோயிங். மறந்துடாதீங்க, இது வந்து எல்லாமே நமக்கு வந்து நான் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதையும் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. தேங்க்யூ.